ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம். மார்கழி மாதம் வரக்கூடிய சிறப்பு மிக்க நாட்களில் இந்த ஆருத்ரா தரிசனமும் ஒன்றுங்க. ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேரும் அந்த நேரத்தை தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு ருத்ரன் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குங்க. ருத்ரன் அப்படின்னா கோபமான குணத்தை கொண்டவர், அழிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியவர். ருத்ரன் முன்பாக ஒரு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஆருத்ரன் அப்படின்னு வருங்க. அதாவது அமைதியாக ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய சிவபெருமானின் தரிசனம் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு அழைக்கப்படுங்க. அத்தகைய சிறப்பு மிக்க நாள் இன்னைக்குங்க. நம்ம காலையில் எழுந்து, அதாவது இன்னைக்கு பௌர்ணமி தேதி விடியற் காலையோட 6 மணிக்குள்ளே முடிஞ்சிருங்க. நம்ம 6 மணிக்கு முன்னாடி இந்த விரதத்தை நாம் தொடங்கணும். அதுக்கு நாம் காலையில் எழுந்து உங்ககிட்ட சிவலிங்கம் இல்லை ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் அதை தொடச்சி சுத்தமாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இல்லை லிங்கம் வச்சுருக்கீங்க, நடராஜர் சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. உங்களால் எத்தனை அபிஷேகம் பண்ண முடியுமோ அத்தனை அபிஷேகம் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது தாங்க. அசுரர்களை அழிக்க ருத்ரனாக அவதாரம் எடுத்து அசுரனை அழித்து மனசாந்தி அடைந்த பிறகு நடராஜர் கோலத்தில் நடனம் ஆடிக்கொண்டே நமக்கு ஆருத்ரா தரிசனத்தை சிவபெருமான் கொடுப்பார். பெரும்பாலும் இந்த ஆருத்ரா தரிசனமானது எல்லா சிவன் கோயிலும் விசேஷமாக கொண்டாடப்படுங்க. சிவபெருமான் இருக்கக்கூடிய கோவில்களில் எல்லாம் நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் நடராஜரோட சிலை கண்டிப்பாக இருக்கும். சிவபெருமானுக்கு தினம் அபிஷேகங்களும் ஆராதனையும் நடக்கும். ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர். ஆனால் நடராஜருக்கு தினமும் அபிஷேகம் நடக்காதுங்க. இன்றைய தினம் இந்த நடராஜருக்கு சிறப்பான அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யப்படும். சிவனுக்கு உகந்த சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் கரெக்டாக எந்த நேரத்தில் வருது, அந்த நாளில் சொல்ல வேண்டிய மந்திரம், சிவ மந்திரம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸை பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற 3 பேருக்கு தாமரை மணிமாலை கிஃப்டாக நான் அனுப்பிச்சி வைக்கிறேங்க. அதனால் வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணி விட்டுருங்க. இப்போது 26/12/2023 செவ்வாய்க்கிழமை காலையில் 5:56 மணிலேருந்து புதன்கிழமை 27/12/2023 காலை 6:07 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குங்க. இப்போ 26/12/2023 செவ்வாய்க்கிழமை ராத்திரி 10:58 மணி முதல் 27/12/2023 புதன்கிழமை நள்ளிரவு 12:06 மணி வரை திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. இப்போது பௌர்ணமி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேரக்கூடிய அந்த நேரத்தை தான் ஆருத்ரா தரிசன நேரம் அப்படின்னு சொல்லுவோம். நடராஜர் கோவிலில் இன்றைக்கி தான் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டு இருக்கும். டிசம்பர் 27 புதன்கிழமை காலையில் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நடராஜருக்கு சிறப்பு ஆராதனை அபிஷேகங்கள் இதெல்லாமே நடந்து முடிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சக்தி வாய்ந்த நாளில் நாம் சொல்லக்கூடிய சிவ மந்திரம், இதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் தாங்க. இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்கிறது ரொம்ப 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 சிறப்பு. உங்களால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்ல முடியல அப்படின்னாலும் நீங்கள் இந்த நாள் ஃபுல்லாக எப்போ வேணாலும் சொல்லலாங்க. எப்போ சொன்னாலும் அதே பலன்தான் கிடைக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோயிலில் ஆருத்ரா தரிசன பூஜைகள் நடந்தால் அங்கே போய் பூஜையில் கலந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியல, கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கோரிக்கை சிவபெருமான் கிட்ட வைங்க. நிறைய கோரிக்கைகளை வைக்காதீங்க, ஒவ்வொரு கோரிக்கையாக வைங்க. முதல்ல ஒரு கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செஞ்சு கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணுங்க. ருத்ர காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். இதுதாங்க அந்த சிவ மந்திரம். இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பூஜை அறையில் வெறும் தரையில் உட்காராமல் ஏதாவது விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க. இல்லைனா மனை ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த மனை மேலே உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை கரெக்டாக கவுண்டிங் ரொம்ப முக்கியங்க. 108 முறை. நீங்கள் ஜெப மாலை வச்சுருக்கீங்க அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ருத்ராட்ச மாலை வச்சுருக்கீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். டைமண்ட் கல்கண்டு, மூக்கடலை, இந்த மாதிரி உடைச்ச கடலை இதை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. 108 கவுண்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இன்றைய தினம் சிவபெருமானை நினச்சி இந்த மந்திரத்தை சொன்னாலே போதுங்க. உங்களுக்கு சிவபெருமானோட அருளாசி முழுமையாக கிடைச்சிடும். உங்களுடைய வேண்டுதல் பலிக்குங்க. வேண்டிய வரத்தை சிவபெருமான்கிட்ட உடனே வாங்கிடலாங்க. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடும்போது சந்தோஷத்தோடு இருப்பார் இல்லையா? வேண்ட வரங்களை நீங்களும் சந்தோஷமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாங்க.
சிவபெருமானுக்கு உரிய இந்த நல்ல நாளில் முடியறவங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனோட அபிஷேகம் அலங்காரத்தில் கலந்துக்கோங்க. அப்படி போக முடியாதவங்க வீட்லேயே நீங்கள் சிவபெருமானை மனசார நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லி அவருக்கு ரொம்ப பிடிச்ச திருவாதிரை களியை இன்றைக்கி நெய்வேத்தியமாக வைங்க. அவருக்கு பிடிச்ச இந்த நாளில் அவருக்கு பிடிச்ச மந்திரத்தை சொல்லி அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியத்தை வச்சு நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது உடனே நமக்கு சந்தோஷத்தோடு அவர் சந்தோஷமான மனநிலையில் இருக்கும்போது நாம் கேட்குற எந்த விஷயமா இருந்தாலும் உடனே கொடுத்துடுவார் அப்படின்றதும் ஐதீகங்க. பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்றதும் ஐதீகங்க. இன்றைக்கி இந்த நாளில் நீங்கள் இந்த முறையில் வழிபாடு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.